ஸோ ஒரு நிகழ்ச்சிக்கு ஒன்று போயிருந்தேங்க நேற்று. அந்த நிகழ்ச்சி பேர் நான் சொல்ல விரும்பல. நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 பேர்கிட்ட இருப்பாங்க. ஒரு ஹாலில் ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் அது. ஸோ ஸ்டேஜில் அந்த ஈவெண்ட் முடியும் போது ஸ்டேஜில் தளபதியோட ஸ்டில்லு, அதாவது தலைவா படத்துக்கு அவர் திரும்பி நிற்பார்ல, அந்த ஸ்டில் ஒன்று போட்டோன்னே இந்த ஆடிட்டோரியமே என்ஜாய் பண்ணுறாங்க. இது காலேஜ் ஃபங்க்ஷனோ ஸ்கூல் ஃபங்க்ஷன்லாம் கிடையாதுங்க, ஒரு நிகழ்ச்சி, ஒரு அசோசியேஷனோட ஒரு நிகழ்ச்சி. அந்த அளவுக்கு ஒரு கோஷம் போடுறாரு, அண்ணன் வராருன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜியாக இருந்தால் அந்த ஈவெண்ட்டுக்கு போகும்போது நிறைய பேர் எனக்கு தெரியும். அவங்க போகிறவங்கலாம் என்னை கட்டி பிடிச்சிட்டு அஸ்வின் ஸ்ட்ராங்காக இரு அப்படின்றாங்க. அதாவது நம்ம அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை வந்தோன்னா நம்மக்கிட்ட அவங்க வந்து நலம் விசாரிக்கிறாங்க. ஓகே தானே, பிரச்சனைலாம் இல்லைல்ல, எங்களுக்கு தெரியுது இதில் என்ன அரசியல் நடக்குது, எங்களுக்கு தெரியுது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதாவது நமக்கு ஓட்டே போட மாட்டோம்னு சொல்லி சில பேர்லாம் சுற்றிட்டு இருந்தாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வாட்டி அண்ணனுக்கு தான் அப்படின்றாங்க. அப்போ எனக்கு புரியவே இல்லை. ஸோ அப்புறம் தான் அவங்க பேச பேச ஒவ்வொருத்தர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர்கிட்ட பேசியிருப்பேன் நேற்று. அவங்க எல்லாருமே இதை நியூஸ் பார்க்குறவங்க, அவங்களுக்கு தெரியுது இதில் என்ன சதி நடந்திருக்கு, பாவம் அந்த மனுஷன் இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே. ஸோ அப்போ எனக்கு தெரிஞ்சுது, ஓ இதில் மிகப்பெரிய அரசியல் நடந்திருக்கு, மக்கள் விழிப்புணர்வாக இருக்குது. அதாவது ஒரு 100 நாள் விஜய் நம்ம பார்த்தீங்கன்னா சுற்றுப்பயணம் நடத்தி மக்களை சந்திச்சிருந்தாலும் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட மனசு மாறி இருக்குமா, அது ஓட்டாக மாறி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா சந்தேகம். ஸோ இந்த விஷயம் விஜயனனுக்கு ஒரு அரசியல் நடத்துகிறாங்கன்னு தெரிஞ்சோன்னா அனைத்து மக்களும் இல்லை இந்த மனுஷன் ஜெயிக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்கல்ல. ஸோ அவ்வளோ பேர் கட்டி பிடிச்சி கை கொடுத்து எனக்கு ஒரு ஆறுதல் தெரிவித்து போனாங்க. நான் நினச்சேன் அந்த ஃபங்க்ஷன் போகும்போது எல்லோரும் இதை பற்றி கேட்பாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் நான் தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு நிர்வாகின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ எப்போவுமே நான் போஸ்டிங் வாங்கும்போது அவ்வளோ என்கரேஜ் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் கருத்து வேறுபாடுகள்லாம் நிறைய இருந்து அவங்களாம் பார்த்தீங்கன்னா மனசு மாறி இப்போ வந்து விஜயனனுக்கு தான் ஓட்டு போடுவோம், எங்களுக்கு தெரியுது என்ன நடக்குதுன்னு சொல்லும்போது ஸோ தெரிஞ்சிச்சு மக்கள் தெளிவாக இருக்காங்க. இந்த சோஷியல் மீடியாவும் இந்த சமூக வலைத்தளங்கள் மட்டும் இந்த வாழ்க்கை கிடையாது, இது ஓட்டாக மாறாது, பொதுமக்கள் தனியாக இருக்காங்க, ஒரு தனி செட் ஆஃப் மக்களே தனியாக இருக்காங்கன்றது எனக்கு அப்போ தான் ஒரு புரிதல் வந்தது. ஸோ அந்த விதத்தில் கரூர் மக்கள் பேசுகிற விஷயமா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டு மக்கள் பேசுகிற விஷயமா நேற்று நான் பார்த்த மக்கள் அனைவரும் பார்க்கும்போது விஜயனனுக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் மக்கள் சைடு ஆதரவுக்குன்றது நோ டவுட்னே சொல்லலாம்.